ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரும் வேதம் வாசிக்கிறீங்களா? தனி ஜெபங்கள்லாம் நன்றாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? 1 மணி நேர ஜெபங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? வெரி குட். சரி, நம்ம இப்போ ஜெபம் செய்து ஆரம்பிப்போமா? அன்பின் தகப்பனே, சலமில்லதான ராஜா, ஆண்டவரே சப்பா, இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே சப்பா பங்குபடுத்திக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்க ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. இந்த கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளாக முற்றிலும் முழுவதுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி நம்முடைய தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாள்லேயும் கூட நம்மளை ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாரு. இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நேரங்களிலும் சோர்ந்து போகிற எல்லா நேரங்கள்லையுமே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரு. அவர் தம்முடைய பலத்தால் நம்மளுக்கு இடை கட்டி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி நம்ம துதித்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நிமிடங்களிலும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த காலத்தில் நம்ம எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஒரு சில நிமிடங்கள் நம்ம வாயில என்ன வார்த்தைகள் வருதோ அந்த வார்த்தைகளை சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே துதிக்கிறோம். ஆவியான எங்கள் தேவனே துதிக்கிறோம். அப்பா ஆட்டுக்குட்டியானவரே துதிக்கிறோம். ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே துதிக்கிறோம். அப்பா செங்கடலை பிளந்த
வேதாகம துணுக்குகளில் எபிரேய மாதங்களை வந்து நம்ம மாதங்களோட எப்படி நம்ம குறிப்பிடுகிறோம் பார்க்க போகிறோம். எபிரேய மாதங்கள் 29 முதல் 30 நாட்களை உடையன. நமது ஆண்டை போன்று சூரியனின் இடப்பெயர்ச்சியை கொண்டு கணக்கிடாமல் 12 முறை அமாவாசை வந்ததும் ஒரு ஆண்டு என்று கணக்கிடப்படுகிறது. எனவே ஒரு ஆண்டிற்கு ஏறத்தாழ 334 நாட்கள் மட்டுமே இருந்தன. இதை சரி செய்வதற்காக 3 ஆண்டுக்கு ஒரு தடவை 19 ஆண்டுகளில், அதாவது 7 தடவை வீதார் மாதம் என்ற 29 அல்லது 30 நாட்கள் கொண்ட மாதம் ஆதார் மாதத்திற்கும் நிஷான் மாதத்திற்கும் இடையில் சேர்த்து கொள்ளப்பட்டது. முதலாவது மாதம் நிஷான் மாதம், ஆபிப்னு சொல்லுவாங்க நம்ம பைபிளில். மார்ச் முதல் ஏப்ரல், இதில் வந்து 30 நாட்கள் உடையது. இந்த மாத பௌர்ணமி தான் பசல் பௌர்ணமி சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் வர பண்டிகைகள் என்னென்னா, பஸ்கா பண்டிகை ஆபிப் மாதம் 14ஆம் தேதி. இந்த பண்டிகை எதுக்குன்னா, எகிப்திலிருந்து விடுதலையை நினைவு கூற. அடுத்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆபிப் மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, எகிப்திலிருந்து புறப்படுதலை நினைவு கூற. மூன்றாவது நாள் முதற் பலன் பண்டிகை ஆபிப் மாதம் 16ஆம் தேதி, அறுவடையின் பண்டிகை, அறுவடையின் முதற் பலன் காணிக்கை. இரண்டாவது மாதம் ஐயார், இது வந்து சீப் மாதம் பைபிளில் சொல்லுவோம். இது வந்து ஏப்ரல் மே மாதங்களில் வருது. நம்ம நாட்களில் படி 29 நாட்களை உடையது. மூன்றாவது மாதம் சீமான், மே ஜூன் மாதங்களில் வருகிறது. இந்த மாதத்தில் கொண்டாடுற பண்டிகை என்னென்னா, அறுப்பு கால அல்லது வாரங்களின் பண்டிகை. இது சீமான் மாதம் 6ஆம் தேதி. இதுக்கு வந்து பெந்தைக்கோஸ்தை நாள் என்று நம்ம சொல்கிறோம். நாலாவது மாதம் தம்மூஸ், இது வந்து நம்ம மாதத்தின்படி ஜூன் ஜூலையில் வருது. 29 நாட்களை கொண்டது. ஐந்தாவது மாதம் ஆப் மாதம், இது வந்து ஜூலை டு ஆகஸ்டில் 30 நாட்களை கொண்ட மாதமாக வருது. ஆறாவது ஏலூல், ஆகஸ்ட் முதல் செப்டம்பர், இது 30 நாட்களை உடையது. ஏழாவது மாதம் ஏத்தனி மாதம், செப்டம்பர் டு அக்டோபர் 30 நாட்களை உடையது. இந்த மாதங்களில் வர பண்டிகை என்னன்னா, கூடார பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. ஏத்தனி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும். அடுத்து பாவ நிவர்த்தி பண்டிகை ஏத்தனி மாதம் 10ஆம் தேதி. எக்கால பண்டிகை ஏத்தனி மாதம் 1ஆம் தேதி. சபை கூடும் பரிசுத்த நாள் வந்து ஏத்தனி மாதம் 22ஆம் தேதி. எட்டாவது மாதம் வந்து எஸ்வான் மாதம், இதை வந்து பைபிளில் பூல்னு சொல்லுவாங்க. அக்டோபர் டு நவம்பர் 29 அல்லது 30 நாட்களை கொண்டது. 9வது மாதம் கிஸ்லேயு மாதம், இது நவம்பர் முதல் டிசம்பர் வந்து நம்ம மாதத்தின் படி வருகிறது. அர்ப்பணிப்பு பண்டிகை, பிரதிஷ்டை பண்டிகை இந்த மாதத்தில் வந்து கொண்டாடப்படுறாங்க. 10வது மாதம் தேபெத், இது வந்து டிசம்பர் முதல் ஜனவரி, இதில் நம்ம மாதத்தின் படி வருகிறது. 11வது மாதம் சேப்பாத், இது ஜனவரி டு பிப்ரவரி, இதுவும் 30 நாட்களை கொண்டது. 12வது மாதம் ஆதார், இது வந்து பிப்ரவரி டு மார்ச் அது வரைக்கும் வருகிறது. லீப் வருடங்களில் இந்த ஆதார் மாதம் வந்து ஒரு ஆதார் 1 30 நாட்களும் ஆதார் 2 29 நாட்களையும் கொண்டு 2 மாதங்களாக கணக்கிடப்படும். இந்த மாதத்தில் வந்து வருகிற பண்டிகை வந்து பூரிம் பண்டிகை. இது ஆதார் மாதம் 14, 15ஆம் தேதிகளில் இருக்கும். 13வது மாதம் வீதார் மாதம், இது மார்ச் மாதம். மார்ச் மாதத்தில் வந்து இது புகுத்தப்பட்ட மாதம். ஓய்வு நாள் வந்து 7ஆம் நாள். ஓய்வு வருடம் 7வது வருடம். யூபிலி வருடம் வந்து 50வது வருடம்.
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 20:7. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் கடந்த வாரம் அறிவித்தபடி A to Z in Christian life அப்படி என்று நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் நம்ம 5 A's பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம அதே போலயே B's அப்படின்ற Bல என்னென்ன காரியங்கள் இருக்குன்றதை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும் என்று நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? எங்கள் அன்மை தகப்பனே, சர்வமுள்ளதான ராஜா, இந்த வேலையிலும் தகப்பனே உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்த தயவிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே சப்பா, பேசுகிறது நான் நல்ல தகப்பனே, அடியேனை மறைத்து உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் வெளிப்படட்டும் தகப்பனே. கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் உம்முடைய வசன கிரியை செய்யட்டும். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம கடந்த வாரம் 5 ஏக்களை குறித்து நம்ம தியானித்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? என்னென்ன ஏ குறித்து பார்த்தோம்? accessible, anointing, attentive to the word and spirit of God, awaken. அடுத்ததாக கடைசியாக என்ன பார்த்தோம்? atonement. இந்த 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 5B அப்படி 5 Bக்களை குறித்து பார்க்க போறோம். முதலாவதாக என்ன அப்படின்னா, முதலாவதான B, blood of Christ. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். blood of Christ இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மளுடைய வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, முதலாவதாக எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எந்த ஒரு காரியத்தையும் மன்னிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன வேணும் அப்படின்னா ரத்தம் சிந்துதல் வேண்டும் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம பழைய ஏற்பாடு காலங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆடுகளை பலியிட்டாங்க, புறாக்களை கொண்டு வந்து பலியிட்டாங்க. இந்த மாதிரி விலங்குகளை பலியிட்டு தங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரணங்களை செய்துக்கிட்டாங்க. அதற்காக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்ப்போம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தலைப்பிள்ளை சங்காரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதனுடைய ரத்தத்தை தங்களுடைய வீடுகளினுடைய நிலைக்கால்களில் தேய்க்க வேண்டும். இப்படி தேய்க்கும் போது என்ன அப்படின்னா, அந்த சங்கார தூதன் கடந்து செல்லும் பொழுது அந்த ரத்தம் எந்த வீட்டிலெல்லாம் இருக்கிறதோ அந்த வீட்டில் எந்த பாதிப்பும் உண்டாகாது. அந்த அந்த நிலைக்கால்களில் எங்கெல்லாம் தேய்க்கப்படலையோ அங்க எல்லாம் தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்காரப்படுவார்கள். இதான் அப்போ அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் காண்பிக்கப்படணும், பாதுகாப்பு வேணும், பாவங்களிலிருந்து மன்னிப்பு வேணும் அப்படின்னா அங்க என்ன தேவைப்பட்டதுன்னா ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தேவைப்பட்டது. இப்ப பாருங்க, இப்ப என்ன ரத்தம் தெரியுமா இருக்கிறது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. முன்னாடி எல்லாம் ஆடு இதெல்லாம் பலியிடப்பட்டிருக்கிறது. ஒரு குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி நம்மளுடைய குற்றத்திற்காக பலியானார். இந்த ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் என்ன தெரியுமா செய்யும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க.
யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு இப்ப என்ன ரத்தம் தெரியுமா தேவைப்படுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நம்மளை இப்பொழுது பாவங்கள் எல்லாவற்றினின்றும் நீக்கி சுத்திகரிக்கிறதான ரத்தமா இருக்கிறது. வேற எந்த ஒரு உயிரினங்களை நம்ம பலியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் போதும். அது குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியானவர் நம்மளுடைய குற்றங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி பலியாகி, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் மட்டுமே நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறது. இன்னொரு காரியங்களை பார்ப்போம். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கும் பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் முதலாவது பார்த்தோம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய பாவங்கள் என்ன பண்ணிடுச்சா, அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு பிரிவினையை உண்டாக்கிற்று. இப்போ அந்த ரத்தம் என்ன தெரியுமா பண்ணிடுச்சு? ஆண்டவருடைய ரத்தம் சிந்தினதுனால அந்த பிரிவினைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு ஒற்றுமையை உண்டாக்கி விட்டது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இந்த ரத்தம் தான் நம்மளை பாவங்களில் இருந்து மீட்டு விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறது. அன்பான தேவ வாலிப தம்பி தங்கைகளே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறீர்களா? எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இருக்கிறதா? எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுவி விட்டார் அப்படின்ற விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கிறதா? ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். முதலாவது என்ன? பிளட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்ட அனைவரும் நம்ம என்ன தெரியுமா செய்ய போறோம்? பேப்டிசம், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இரண்டாவதான பி என்ன அப்படின்னா பேப்டிசம். முதலாவதாக என்ன பார்த்தோம்? பிளட் ஆஃப் கிரைஸ்ட். ரெண்டாவது பேப்டிசம். பேப்டிசம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிந்த வார்த்தை தான் ஞான ஸ்நானம். இந்த ஞான ஸ்நானம் அப்படின்றதுக்குடைய கிரேக்க சொல் என்ன அப்படின்னா பேப்டிசோ அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்து தான் அந்த ஞான ஸ்நானம் அப்படின்றது வந்துச்சு. பேப்டிசோ அப்படின்னா என்ன அப்படின்னா மூழ்குதல் அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த மூழ்குதல் அப்படின்றதுனால என்ன வந்துச்சு? அதனுடைய விளக்கம் முடிவடைந்து விட்டது. இதற்கு வேற எந்த விளக்கம், ஒரு தெளிப்பு ஞானஸ்தானமோ இது என்னது அப்படின்னா மூழ்குதல் அப்படின்னு என்று பொருள்படுகிறது. இது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்தானம் பெற்றார். எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதலாவது பார்த்தது போல மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு மனம் திரும்புதலோடு எடுக்கப்படுகிறது தான் ஞானஸ்நானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக தெரியுமா ஞானஸ்தானம் எடுத்தார்? மத்தேயு 3:13-15 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது
பார்க்குறோம் அப்படின்னா ஆண்டவர் அப்ப எதற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறாரு? நீதியை நிறைவேற்றுவதற்காக ஞானஸ்தானம் எடுத்தார். அருமையான வாலிப தம்பி தங்கைகளே, யாராவது ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இரத்தத்தினால கழுவப்பட்டு நான் முற்றிலுமாக மனம் திரும்பி இருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நீதியை நிறைவேற்றுவதற்காக ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதனால் நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதே போலயே இது ஆண்டவர் எப்படி எப்படி யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தாரோ அதே போலயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களும் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். பாத்தீங்களா, அவருடைய சீசர்கள் என்ன கொடுத்தாங்க? ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அடுத்த காரியத்தை பார்த்தோம்னா மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இந்த பகுதியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் இப்போ அது ஒருவேளை அப்படியே முடிந்து போயிடுச்சு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் எல்லாரையும் சகல ஜனங்களையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஞானஸ்தானம் பெறுவது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மன திருப்பி ஞானஸ்தானம் பெற வேண்டும். அது நமக்கு நீதியா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் நமக்கு கட்டளையாவே கொடுத்துட்டாரு, எல்லாரும் கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று. அடுத்ததாக அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம எதுக்காக தெரியுமா ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ பாஸ்டர் என்னடா தம்பி இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையா, என்னப்பா இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையா, போததற்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்ல, எங்க அம்மாப்பா நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையே, இவ்வளவு காலமா நான் சபைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களே, அதற்காக ஞானஸ்தானம் எடுக்கல. அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய இருதயத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் தேவனுக்குள்ள வாழ்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய இருதயத்துல இருந்தா பாவ மன்னிப்புக்கேற்ற ஞானஸ்தானத்தை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் திருப்பி பழையப்பாறு செய்வேன், திருப்பி பாவ மன்னிப்பு செஞ்சிட்டு தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறது இல்லை. ஒரு விசை செய்தவுடன் உங்களுடைய ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டுவிடும். அன்பான தம்பி தங்கைகளே, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுங்க, பாவ மன்னிப்புக்கேற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, இப்போ தண்ணீரினால மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுவிட்டு அது அடுத்ததாக இன்னொரு ஞானஸ்தானமும் இருக்கிறது. அது என்னன்னா அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். எல்லாரும் எப்படி தண்ணீனால மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோமோ அதே போல அடுத்து எதனால தெரியுமா ஞானஸ்தானம் பெற வேண்டும்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால இன்னும் ஞானஸ்தானம் பெறல, எனக்கு என்ன அந்நிய பாசை அபிஷேகத்தின் அடையாளம் இல்லை அப்படின்னு நினைத்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களை ஆண்டவர் நிரப்புகிறதான தேவனாய் இருக்கிறார். யாரும் உங்க மேல தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுடைய தண்ணீர் ஜெபத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி தண்ணீர் ஜெபத்திலே அபிஷேகம் பெற்றவர்களுடைய சாட்சி நிறைய இருக்கிறது. அன்பு தம்பி தங்கைகளே, எப்படி பிளட் ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீர்களோ அதே போல பேப்டிசம் எடுக்க வேண்டும். நீரினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம், எல்லாருடைய கைகளிலும் இருக்கிறதான இந்த பி என்ன பி அப்படின்னா பைபிள். எல்லாரும் கையில வச்சிருப்பாங்க.
சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் எடுத்து பார்ப்பாங்க. இந்த பைபிள் வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பைபிள். சங்கீதம் 119:72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அன்பு தம்பி தங்கைகளே, நீங்க ஒரு பெரிய படிப்பு படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் அநேக காரியங்களை சம்பாதிக்கணும், எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து வரணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட எது தெரியுமா நலமாக இருக்கிறது? வேதம் நலமாக இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்க ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. அடுத்ததாங்க சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இந்த வேதத்துல ஒரு குறைவும் கிடையாது. இது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த உயிர்ப்பிக்கிறதான வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேளுங்க. இந்த வேதத்துல வேற என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு தருது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஒரு முக்கியமான ஒரு காரியம், உங்களுக்கு எல்லாரும் என்னதுனாலும் எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா அந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. வாலிபன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. அப்போ வாலிபர்களாகிய நம்மளுடைய வழியை சுத்தப்படுத்துவதற்கு இந்த வேதம் அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய வழியை சுத்தப்படுத்துவதற்கு இந்த வேதம் உதவி செய்யும். அடுத்ததாக சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த வேத வசனம் அடுத்ததாக உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக உங்களை சுத்தப்படுத்தினது, அடுத்ததாக உயிர்ப்பிக்கிறது. அடுத்தது சங்கீதம் 119:28. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். உங்களுடைய ஆத்துமா கரைந்து போகிறது. துக்கத்தினால உங்களுடைய ஆத்துமா கரைந்து போகிற நேரத்துல எல்லாம் இந்த வேத வசனம் தான் உங்களை எடுத்து நிறுத்துகிறதான வசனமா இருக்கிறது. அடுத்ததாக சங்கீதம் 119:50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அடுத்ததாக இந்த வேத வசனம் உங்களுக்கு ஆறுதல் தருகிறதான வசனமா இருக்கிறது. அடுத்ததாக சங்கீதம் 119:97, 98, 99. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளைக் கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கினீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கத்தக்கவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அன்பு தம்பி தங்கைகளா, உங்களுக்கு ஞானத்தை தருகிறது. உங்களை போதிக்கிறவர்களை காட்டிலும் உங்களை அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறது இந்த வேதம் தான். எனக்கு தெரிந்த ஒரு அக்கா, அவங்க இப்போ நல்ல பெரியவங்களா இருக்காங்க. அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு சுத்தமா தமிழே வரவே வராது. எப்பயுமே தமிழ்ல 1 டிஜிட் மார்க் 2 டிஜிட் மார்க் தான். பாஸ் ஆகுறதே அவ்வளவு கடினமாக இருந்தது. அவங்க 10th வந்தாங்க. 10th வரும்போது ரொம்ப அதை நினைத்து ரொம்ப சஞ்சலப்பட்டாங்க. ஐயோ, எனக்கு மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்க. மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் 97, 98, 99 தான். 97 விட்டு குறைஞ்சி மார்க்கே வாங்க மாட்டாங்க. அப்போது அவங்க ஒரு காரியங்களை வந்து அவங்க அப்பா அவங்களுக்கு சொன்னாங்களாம், நீ ஒன்றுமே செய்யாதப்பா, நீ தமிழ் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த வேதத்தை ஃபஸ்ட்லேருந்து முடிவு வரைக்கும் வாசித்து முடிச்சிரு. நீ 10th எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே இதை வாசித்து முடிச்சிரு. ஆண்டவர் உனக்கு எப்படி ஞானம் தர்றாரு பாரு அப்படின்னு. அதே போலயே அவங்க வாசித்தாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக அவங்க இப்போ கூட இருக்கிறாங்க. என்கிட்ட அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட தர்றேன். அவங்களுக்கு கடைசியில் 10th 98 மார்க் வாங்கினாங்க. யாராலுமே நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த ஞானத்தை தந்தது என்னது தெரியுமா? இந்த
வேதம் தான். அன்பு தம்பி தங்கைகளே, நீங்க எப்படி உங்களுடைய பைபிளை உங்களுடைய வேத பாடத்தை உங்களுடைய பாட புத்தகத்தை எப்படி நேசிக்கிறீர்களோ அதே போலயே இந்த வேதத்தையும் நேசியுங்கள். இந்த வேதத்திற்கு முதலாம் இடத்தை கொடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் தருகிறதான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றிலும் எப்படி பார்த்தீங்களா, உங்களை போதிக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்கு ஞானம் அதிகமாக வருமா? இந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உங்களை வழி நடத்துகிறதாக இருக்கிறது இந்த வேதம். அடுத்ததாக 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டு. போதும், நீங்க ஆண்டவருடைய வேதத்தை நேசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும். அடுத்ததாக சங்கீதம் 119, 3ஆம் வசனம், அடுத்து 11ஆவது வசனம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். 11ஆம் வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நன்றாக ஒழுங்கான வழியில நடக்கிறதற்கு எது தெரியுமா காரணமாக இருக்கிறது? இந்த வேதம் காரணமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்துல வைக்கும் பொழுது உங்களுடைய பாவத்திலிருந்து விலக்குகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக சங்கீதம் 119, 174. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இது பாத்தீங்களா, இது அவருடைய வேதம் தான். இது யார் எழுதுறான்னு நினைக்கிறீங்க? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாருங்க. அவருக்கு என்ன, ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ராஜா, அவருக்கு வேதம் மனமகிழ்ச்சியாம். அவர் நினைச்சா அவர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணலாம். வாங்க வந்து நடனம் ஆடுங்க, களிக்கூத்து பண்ணுங்க, எனக்கு முன்னாடி புலவர்களை கூப்பிட்டு என்னை புகழ்ந்து பாடுங்க, எனக்கு மனமகிழ்ச்சி வேணும்னு நினைக்கலாம். ஆனா சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, இந்த வேதம் தான் அவருக்கு மனமகிழ்ச்சியா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து நேரம் போகல, எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்குது, வாங்க போன் எடுப்போம், யூடியூப்ல இந்த வீடியோ பார்ப்போம், இந்த ஜோக்கை கொஞ்ச நேரம் கேட்போம். அப்படி இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. அவ்வளவு பெரிய ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, வேதமே என் மனமகிழ்ச்சி. உங்களுக்கும் நீங்களும் சொல்லணும், என் மனமகிழ்ச்சி வேதம். நீங்க கஷ்டப்படுகிற நேரத்துல அந்த வார்த்தை உங்களோட கூட பேசும். இதுல இருக்கிற வசனம் உங்களோடு கூட இடைப்படும். நீங்களும் எல்லாரும் சொல்லணும், இந்த வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா சங்கீதம் 119, 29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அப்போ அந்த வேதம் நமக்கு எப்படி தெரியுமா வருது? பொய் வழியிலிருந்து விட்டு விலக்கி மெய் வழியிலே நடத்துகிறது. அப்போ நம்ம ஒரு 10 காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். முதலாவது உங்களை சுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது, அடுத்ததாக உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது, அடுத்ததாக எடுத்து நிறுத்துகிறதாக இருக்கிறது, அடுத்து ஆறுதல் தருகிறதாக இருக்கிறது, அடுத்து ஞானத்தை தருகிறதாக இருக்கிறது, அடுத்ததாக வழிகாட்டுகிறதாக இருக்கிறது, அடுத்ததாக சமாதானத்தை தருகிறதாக இருக்கிறது, பாவத்தை விட்டு விலகி இருக்க செய்கிறது, அடுத்ததாக உங்களை மகிழ்ச்சி படுத்துகிறது, அடுத்ததாக மெய் வழியில் நடத்துகிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே சங்கீதத்திலிருந்து தான் வேதத்தை குறித்து பார்த்துருக்குறோம். நான் எதற்காக சங்கீதத்தை மட்டும் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ராஜா, எவ்வளவு பெரிய ஒரு ராஜா, வேதத்துக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு நாட்டை ஃபுல்லாக அந்த பணி இது நமக்கே ஒரு நிமிஷம், ஐயோ அக்கா எனக்கு அந்த வேலை இந்த வேலை இருக்கு அக்கா, என்னால் பைபிளே வாசிக்க முடியல அக்கா, 2 அதிகாரத்துக்கு மேலே தாண்ட முடியலக்கா அக்கா, 3 அதிகாரத்துக்கு மேலே தாண்ட முடியலக்கா, ரொம்ப பிஸிக்கான்னு சொல்கிறோம். ஒரு ராஜாவுடைய அவங்களுக்கு பிஸியான வேலை இருக்கிறது. அன்பான தம்பி தங்கைகளே, அப்படி இல்லை. வேதத்திற்கு முதலாவது இடம் கொடுங்கள். அந்த ராஜா பார்த்தீங்கன்னா தாவீது எவ்வளவு பெரிய பெயர் பெற்றவராக இருந்தார். அந்த தாவீதினுடைய சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுடைய பேரும் புகழும் பெயர் பெற்று விளங்க வேண்டும் என்றால் வேதத்திற்கு முதலாவது இடம் கொடுங்கள். எவ்வளவு வசனம் ஃபுல்லா சங்கீதத்திலிருந்து தான் இருக்கிறது. அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. சங்கீதம் 1-2 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய
அதிகாரம், சாயங்காலம் இல்லைன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 4 அதிகாரம் வாசித்துட்டு படுங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட இருவார். சும்மா வாசித்துட்டு போறதில்ல, தியானிக்கிறதான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே வேணும். இந்த மாதிரி அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இதே போலயே அவரோட பையன், அதாவது தாவீதினுடைய பையன் சாலமோன் கர்த்தருடைய வேதத்தை குறித்து ஒரே ஒரு வசனம் அதை மட்டும் தியானிப்போம். நீதிமொழிகள் 28:7-9. வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனும் தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அன்பி தம்பி தங்கைகளே, நீங்க எல்லாரும் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறீங்க, இரவு பகலும் தியானித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்க உங்களுடைய வேதத்தை விட்டு வழி விலகுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், நான் நடக்கும்போது ஜெபிக்கிறேன், நான் படுத்திருக்கும் போது ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் வண்டியில போகும்போது ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை கேளாமல் நீங்க ஜெபம் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பான ஜெபமா. இப்போ 3 காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? பிளட் ஆஃப் கிரைஸ்ட். 2வது பேப்டிசம். 3வது பைபிள். அடுத்ததான பி என்ன அப்படின்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட். 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்துல அவயங்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவயமா இருக்கிறோம். ஒரு அவயம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சரீரம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகும். அடுத்த பி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்னா என்ன அப்படின்னா ப்ரைடு. என்னோட அக்கா ப்ரைடு, பெருமைப்படுறதை குறித்து சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம வேத புத்தகத்துல அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்குது அப்படின்னா மேன்மை பாராட்டுதல் அப்படின்னு போட்டிருக்குது. சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எல்லாரும் படிப்பு குறித்து, பதவியை குறித்து, அவங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா நம்ம எதை குறித்து தெரியுமா மேன்மை பாராட்டணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா இடத்திலும் மேன்மை பாராட்டுகளாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். 2 கொரிந்தியர் 11:30. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். போதும். இதுல பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து தெரியுமா மேன்மை பாராட்டுகிறார்? அவருடைய பலவீனங்களை குறித்தான். நமக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஏதாவது ஒரு கால்வலி வந்துருச்சுன்னா, என்ன ஏசப்பா எனக்கு கால்வலி வந்துருச்சு, சரி நான் இப்படிலாம் செஞ்சேன், நான் இப்போதானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எனக்கு கால்வலி வந்துருச்சு, இப்படிப்பட்ட புலம்பல் தான் இருக்குது. ஆனால் இவர் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாரா? தன்னுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். பலவீனத்திலே உன்னுடைய பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்கும், உன்னுடைய பலவீனத்தை என் கிருபை போதும் என்று சொல்லுகிறார் அந்த பவுல். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு 5 பியை குறித்து பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளட் ஆஃப் கிரைஸ்ட், அடுத்து பேப்டிசம், அடுத்து பைபிள், அடுத்து பாடி ஆஃப் கிரைஸ்ட், அடுத்து போஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசினதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனை சொல்லமில்லதான தயவா ஆண்டவரே ராஜா, இந்த நேரத்தில் உண்மை குறித்து நீங்க தியானிக்க உதவி செய்த தயவிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே சப்பா எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய, அதன்படி நாங்கள் நடக்க, அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கிருபை உள்ள கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே கொண்டு பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய